ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வருஷம் பாதிலா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நமுத்து போன பொரியை வச்சு ரொம்ப ஈஸியாக அதே சமயம் நல்லா டேஸ்டியான 4 வகையான பொரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் ஆயுத பூஜை முடிஞ்சது. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக பொரி இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி 4 வகையான பொரி ரெசிபி என்னென்ன பார்த்தீங்கன்னா பொரி பாயாசம், பொரி பக்கோடா, பொரி உப்புமா, பொரியல். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது பொரி பாயாசம். பொரி பாயாசத்துக்கு 1 கப் அளவுக்கு பொரியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மையக்கூடாது, இந்த அளவுக்கு நல்லா குறப்பாக இருக்கணும். 1 கப் அளவுக்கு பொரிக்கு 1 கப் அளவுக்கு நான் பால் எடுத்துருக்கேன். இதை நல்லா காயட்டும். பால் நல்லா காஞ்சதும் ஒரு 3 ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை தான் சேர்த்துக்கணும், இல்லை நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொரியும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கட்டியாகவும் நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு. நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு திக்காக வேணாலும் திக்காக எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கிறதால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பொரி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போதும். எப்பவும் ஒரே மாதிரி சேமியா பாயாசம் செய்யாமல் கண்டிப்பாக ஒரு டைம் பொரி பாயாசம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக செய்ய போகிறது பார்த்திங்கன்னா பொரி முட்டை பொரியல். இது வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், நம்ம சாப்பிட்றது மாதிரியும் சாப்பிட்லாம். அதுக்கு வந்து நான் 1 கப் அளவு பொரியை தண்ணியில் கொட்டி அப்படியே நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊறவும் தேவை. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் போல் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். 1 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு வாசனை கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் போல் கார மிளகாய் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து 1 கப் பொரிக்கு 1 முட்டை எடுத்துக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பொரி சேர்க்குறீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக முட்டை சேர்த்துக்கலாம். இது உடச்சி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். முட்டை நல்லா பொரியல் மாதிரி ஆன உடனே நம்ம புழிஞ்சு வச்சுருக்க பொரியை சேர்த்துக்கலாம். பொரியை பார்த்திங்கன்னா நல்லா புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா மசாலாலாம் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதான், சூப்பரான பொரி முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டைம்லாம் எடுக்காது. அதுவும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பொரி பக்கோடா தான் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு. இதுக்கு 1 கப் அளவுக்கு பொரி எடுத்துருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக பொரியில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். புதினா கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துட்டு 1 துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் கடல மாவு, 2 ஸ்பூன் கடல மாவுக்கு 1 ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்து, இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஒரு 1 ஸ்பூன் போல் கார மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பக்கோடா மாதிரி நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த அளவுக்கு நல்லா வரணும் உருட்டி பார்த்தா. இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து இந்த மாதிரியும் போடலாம், நம்ம வடை மாதிரி தட்டி போடலாம், நம்மளோட விருப்பம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு பக்கம் செவந்தோடனே அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நம்ம பொரி பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து ஊற வச்சு தான் சேர்த்துருக்கோம். அந்த மாவு கடல மாவு அரிசி மாவு மட்டும் வெந்தால் மட்டும் போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான பொரி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்ததாக செய்ய போகிறது பார்த்திங்கன்னா பொரி உப்புமா. நம்ம வீட்டில் மாவு இல்லைனா டக்குன்னு பொரி இருந்தால் டக்குன்னு செய்கிற மாதிரி பொரி உப்புமா தான். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கேன். இதையும் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் போல் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, 1 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் அப்படியே கீரி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வாசனை கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் இப்போ பாதி வதங்கிடுச்சு. இப்போ 1 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் போல் கரம் மசாலா, விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா அந்த வாசனையாக இருக்குன்றதுனால கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க பொரியை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பொரி உப்புமா குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாக ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், 4 விதமான பொரி ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பொரி அல்வான்னு கூட எங்கள் சேனல் இருக்கு, மறக்காம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.